இந்த வீடியோவில் டேஸ்டான சுண்டைக்காய் கார குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு சீரகம், இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம சிறிதளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். சிறிதளவு மிளகு, இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் நான் 2 பூண்டு எடுத்திருக்கேன். நான் 2 பூண்டு இப்போ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதெல்லாம் கூடவே எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அது பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு நம்ம சுண்டைக்காய் எடுத்து அதை நல்லா உடச்சி விதை இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காய் நான் ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா மிக்சிங் கொடுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. புளி கரைச்சலுக்கு முன்னாடியே பாயில் பண்ணணும். புளி கரைச்சல் கொடுத்துட்டோன்னா பாயில் ஆகாது. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சல் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு சுண்டைக்காய் காரக்குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.